சீரியல் ஆக்ட்ரஸ் ஹேமா ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் பிரபல இன்ஃப்ளூயன்சரான ராஜி அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்களை ரசிகர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சாய் சில்ஸோட ஓனர் தான் ராஜி என்கிற நாகலட்சுமி அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட போஸ்டன்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட துணிக்கடை ரிலேட்டடாக குறிப்பாக 1 மினிட் சாரியாக இருக்கட்டும், நிறைய மடிசார் சாரிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்டான சாரீஸ்களை கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரல் ஆகியிருந்தாங்க. அந்த கடையோட மாடலாகவும் அவங்களே தான் செயல்பட்டாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் அவங்களோட கணவர் இவங்களை சந்தேகப்பட்டு கொலை பண்ணிட்டாரு. இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து இவங்களை பற்றின ஏகப்பட்ட செய்திகள் சோஷியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் பிரபல சீரியல் நடிகையான ஹேமா அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மை டியர் ராஜி அவர்களே, உண்மையிலேயே இப்போ நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பெண் தொழிலதிபர்களில் நீங்களும் ஒருத்தவங்க. எப்படியாவது உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணும், எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக 24 மணி நேரமும் தொடர்ந்து உழைச்சி கொண்டே இருந்த ஒரு நபர் நீங்கள். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நீங்கள் இல்லை அப்படிங்கிறத உண்மையாலுமே ஏற்றுக்க முடியலை. உங்களோட ஆத்மா சொர்க்கத்திலேயாவது சாந்தி அடையட்டும். எப்போதுமே நீங்கள் உங்களோட குழந்தைகளை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட ட்ரீமுக்காக அவங்க கண்டிப்பாக உழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. மேலும் இன்னொரு போஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ராஜி அவர்களை பற்றி தவறாக சோஷியல் மீடியாவில் சொல்கிறத பார்க்க முடியுது. ஒரு பொண்ணு உயிரோடு இருந்து தொழில் பண்ணாலும் அவங்கள தப்பாக சொல்லுவீங்க, அவங்க இறந்துட்டாலும் அவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிறத சொல்லுவீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கமெண்ட்டை சொல்லாதீங்க. நம்ம ஊரில் பொண்ணுங்களை சாமியாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது போல். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கும் போதும் அவங்களோட கணவர் அவங்க கிட்ட சண்டை தான் போட்டிருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் இத்தனைக்கும் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ கூட அவங்களோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களை நான் திட்டுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. உண்மையிலுமே இதை என்னால் டைஜஸ்டே பண்ண முடியலை. தயவு செஞ்சு அவங்க குடும்ப விவகாரம் அதை அப்படியே விடுங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்க ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும். அவங்கள பற்றி நல்லதாக பேசினாலும் பரவாயில்ல, தவறாக பேசாதீங்க, அதுவும் தெரியாமல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கரராக ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்ட்ரஸ் ஹேமா அவங்களோட சேர்ந்து ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அதையுமே சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்களோட இறப்பு அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நேற்று வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி அவங்க கணவரால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது உண்மையிலேயே என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலை. இந்த ஒரு விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் ராஜி அவர்களை பற்றி சோஷியல் மீடியாவில் ஹேமா அவர்கள் வெளியிட்டிருக்குது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.